மக்கள் வெதர்மன் வானிலை இருக்கு. புதிய பார்வையாளர்களை வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனு கீழேயே ஆளுங்கிற எனபிள் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் குறிப்பாக ஒரு 5-6 நாட்களாக வீடியோ வரவில்லை. என்ன காரணம்னா, அந்த ஒதுக்கிய பகுதி, அதாவது திருச்சி, புதுக்கோட்டை பல பகுதிகளில் ஒதுக்கி இருக்கு. ஒவ்வொரு கிராமத்துக்கும் போயிட்டு என்ன நிலவரம், ஏன் ஒதுக்குன்னு எல்லாத்தையும் ஆய்வு பண்ணிட்டு வந்திருக்கேன் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன். அவர்களுக்கும் ஒரு ஆர்எஸ்பி காடுகள்னு சொல்லுவாங்க, நிறைய மரங்கள் இருக்குது. அதனால் ஈரப்பதத்தை ஃபுல்லும் அந்த மரங்கள் உறிஞ்சி எடுப்பதால் அந்த பகுதியில் பெரிய அளவுக்கு மழைப்பொழிவானது இல்லை. அதை இன்னொரு வீடியோவில் தெளிவாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்பதையும் தெரிவித்துள்ளேன். தற்போது இருக்கிற நிலவரம் என்னென்னா, தற்போதைக்கு அந்த சுழற்சி, அதாவது வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஒரு காற்று சுழற்சியானது குறிப்பாக இலங்கைக்கு பாதிக்கும் மழையை மீண்டும் கொடுக்க உள்ளது. நம்ம தான் முதல்ல சொல்லியிருந்தோம், இலங்கைக்கு வரலாறு காணாத அளவுக்கு மழைப்பொழிவு இருக்கும்ட்டு. அதேபோல் மழை பாதிப்பு இருந்தது. தற்போது மீண்டும் அடுத்தடுத்த நிகழ்வு இருப்பதால் இலங்கைக்கு மட்டும் அதீத பாதிப்பு இருக்கக்கூடும். மண் சரிவு, வெள்ளப்பெருக்கு, அதற்கப்புறம் குடியிருப்பு பகுதியில் தண்ணி சூழ்ந்து காணப்படுவது போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் காரணமாக தமிழ்நாட்டுக்கு எப்படிப்பட்ட மழைப்பொழிவு அமையும், குளிர் எப்போது விலகும்னு பார்த்திங்கன்னா, குளிர் இருந்துட்டு தற்போதைக்கு குறைந்து காணப்படும், முழுமையாக விலகாது. ஏன்னா நம்மளுக்கு இமயமலையிலிருந்து வரக்கூடிய குளிர் குறிப்பாக மேற்கு வங்காளம், ஒடிசா போன்ற பகுதியிலிருந்து உள்ளே நுழைகிறது. குறிப்பாக ஆந்திர பிரதேசம், சென்னையை ஒட்டி நுழைகிறது. கடல் பகுதியில் இருந்தும் நுழைகிறது மற்றும் குறிப்பாக சமவெளி பகுதியில் இருந்தும் நுழைகிறது. இதன் காரணமாக தான் தமிழ்நாட்டுக்கு ஒரு அதிபயங்கர குளிரானது இருக்கக்கூடியது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த இலங்கைக்கு அருகாமையில் நீடித்து வரும் இந்த காற்றழுத்த சுழற்சியானது இது அடுத்த 2-3 நாட்களுக்கு மழையானது கொடுக்கக்கூடும். இலங்கைக்கு பார்த்திங்கனாலே தெரியும், பாதிக்கும் மழை இருக்கும். யாழ்ப்பாணம், கிளிநொச்சி போன்ற பகுதிகள் மற்றும் முல்லைத்தீவு போன்ற பகுதிகள் மற்றும் திரிகோணமலை போன்ற பகுதியில் அதிதீவிர கனமழைக்கே வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் காரணமாக அங்கே வெள்ளப்பெருக்கம் ஏற்படுத்தக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு அடுத்தபடியாக நாகப்பட்டினம் மாவட்டம், இந்த கடலோர மாவட்டங்களுக்கு மட்டும் தற்போதைக்கு மழைக்கு சாதகம் அமைந்துள்ளது. உள்பகுதிகளுக்கு மாலை இரவு நேரத்தில் மழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த நாகப்பட்டினம், தோப்புத்துறை, கோடியக்கரை முனை மற்றும் பச்சையந்திக்குளம் மற்றும் வேளாங்கண்ணி, செட்டிப்புலம் மற்றும் வடிவல்லம் மற்றும் ஆலம்பட்டி போன்ற பகுதிகள் மற்றும் நாகப்பட்டினம் மற்றும் திருக்கனைப்புரம் மற்றும் திருமங்கலம் போன்ற பகுதிகள், இந்த பகுதிகளுக்கு மழைப்பொழிவானது இருக்கக்கூடும். மயிலாடுதுறை மாவட்டம் எடுத்துக்கொண்டாலே நெடுவாசல், தரங்கம்பாடி போன்ற பகுதிகளுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளது. அதேபோல் பழையூர் மற்றும் மணல்மேடு போன்ற பகுதிகள், கொள்ளிடம் போன்ற பகுதிகளுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளது. கடலூர் மாவட்டம் உத்தம சோழமங்கலம் போன்ற பகுதிகள், காயல்பட்டு போன்ற பகுதிகள் மற்றும் குடிக்காடு மற்றும் கடலூர் மாநகரம், கலையூர் மற்றும் திருவாரூர் மாவட்டம், குறிப்பாக சொல்லணும்னா நல்லினம், திருத்துறைப்பூண்டி, பாய்மேடு, முத்துப்பேட்டை, குடவாசல், நீடாமங்கலம் போன்ற பகுதிகளுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளது. குறிப்பாக மயிலாடுதுறையிலே இந்த சீர்காழி, திருமலை வாசல் போன்ற பகுதிகளுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் அதற்கு அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம், ராமேஸ்வரம், மண்டபம், பாம்பன் மற்றும் தொண்டி போன்ற பகுதிகள், இந்த சுற்றுவட்டார பகுதியில் மழை இருக்கும். குறிப்பாக கடலோர பகுதியிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டருக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளது. அதற்கு உள்ளே வர குளிரின் தாக்கம் இருக்கும் காரணமாக மிதமான மழையானது இருக்கக்கூடும். இன்றைய மதியத்துக்கு மேல் இன்னொரு அறிக்கையில் டீட்டெயிலாக சொல்கிறேன். நாளை மழைப்பொழிவு எப்படி இருக்கும் என்பதையும். இன்று தற்போது இருக்க நிலவரப்படி உள் மாவட்டங்களுக்கு இன்று இரவுக்கு மேல் தான் மழைப்பொழிவானது தொடங்கும் என
பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக இன்று விவசாய பணிகள் செய்யக்கூடிய இந்த மேற்கு மாவட்டம், குறிப்பாக சொல்லணும்னா திருப்பூர், தாராபுரம் மற்றும் மூலனூர் சுற்றுவட்டார பகுதியில் விவசாய பணிகள் செய்துட்ருக்கீங்க. அவர்கள் இன்று மதியத்துக்கு மேல் செய்ய வேண்டாம். ஏன்னா இரவுக்கு மேல் மழைப்பொழிவானது தொடங்க உள்ளது என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன். பெரிய அளவு மழை பாதிப்பு இருக்காது. இந்த சாரல் தூறல் மிதமான, அதாவது விவசாயிகளுக்கு இடையூறு செய்யக்கூடிய மழைப்பொழிவாக அமையக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு அடுத்தபடியாக குறிப்பாக கடலோர மாவட்டங்களுக்கு மட்டும் மழைப்பொழிவானது இருக்கக்கூடும். குறிப்பாக அந்த சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தஞ்சாவூர், குறிப்பாக நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காரைக்கால், கடலூர், புதுச்சேரி போன்ற பகுதிகளுக்கு ஒரு கடலோரத்தில் சாரல் முதல் மிதமான மழையும் ஒரு சில இடத்தில் கனமழையானது இருக்கக்கூடும். உள் மாவட்டத்தை பொறுத்தவரை மாலை அறிக்கையில் டீட்டெயிலாக சொல்கிறேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் நன்றி, வணக்கம். மக்கள் வெதர்மேன்.